வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன பண்ணலாம்னா, சமையல் செய்யாமையேவும் நமக்கு கம்மங்கூழ் குடிக்கிறதுக்காண்டி ஒரு டிஷ் தயார் பண்ணலான்னு இருக்கோம். அது வேறு ஒன்றும் தேவையில்லை. நம்ம வீட்டில் இருக்கிற தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் போதுங்கிற அளவு எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ பாருங்கள், கையில் நல்லா பிணைங்க. அந்த தக்காளி சாராகணும், அப்போ வரைக்கும் பிணைஞ்சிங்கன்னா தான் நல்லா இதாகும். நல்லா பிணைஞ்சிட்டு காமிக்கிறேன். மூணையும் நல்லா பிணைஞ்சாச்சு. பிணைஞ்சதில் இந்த இது எடுத்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ காரஞ்சாரமாக இருக்கும். சாப்பாடெல்லாம் கொண்டாங்கும். நல்லா காரமாக சூப்பராக இருக்குது. இருங்க, கம்மங்கஞ்சி தயார் பண்ணி சாப்பிட்லாம். நம்ம ஊர் கம்மங்கஞ்சி குண்டால ஊற்றி வச்சு கரைக்க போகிறோம். போதுங்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா கையை வச்சு கரைக்கணும். நல்லா கரைச்சிக்கோங்க. அப்படின்னா தான் இந்த கம்மங்கஞ்சி சூப்பராக இருக்கும். எப்படி ரெடி ஆகிருக்குங்க பாருங்க, சூப்பராக இருக்கா? அவ்வளோதான், கம்மங்கூழ் ரெடி. எப்படி வெங்காயம் செம்மையாக இருக்கும் அந்த டிஷ்ஷு. ஐயா, கம்மங்கூழ் இது பச்சடி, தக்காளி பச்சடின்னு சொல்லுவாங்க. கம்மங்கூழ் வச்சு தக்காளி பச்சடி இருக்குது, கம்மங்கூழ் தயாராக இருக்குது, வத்தல் இருக்குது, ஊறுகாயும் இருக்குது. ஆமாம், சட்டி தூக்கி பிடிக்க இல்லையா? இந்த தக்காளி தக்காளி செம்மையாக இருக்கும் காம்படிஷன். காரம் ஜாரமாக இருக்கும். நல்ல காரஞ்சாரமாக சூப்பராக இருக்குது. சூப்பர், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா?